This video sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்கள் வீட்டில் இருந்தே மொபைல் மூலமாக வெறும் 5 நிமிஷத்தில் நீங்கள் பார்ட் டைம் ஜாபாக இந்த ஒர்க்கை பண்ணி ஏர்ன் பண்ணலாம். இதற்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி மேலும் விவரங்களை தெரிஞ்சு கொள்ளலாம். ஃப்ளீஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சிக்கன் கைமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், குருமிளகு, சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு, சின்ன வெங்காயம் இது எல்லாமே போட்டு மிக்சியில் ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கைமாவையும் அது கூட சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ நமக்கு இந்த மாதிரி ஒரு கைமா நமக்கு கிடைக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு சின்ன சின்ன உருண்டையாக இந்த கைமாவை நம்ம அதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வெந்ததும் மறுபடியும் திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரியே 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு நல்லா பொன்னிறம் ஆகும் வர ஸ்டவ்வை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கைமா உள்ளே வேகாது, மேலே கருகிடும். அதனால் சிம்மிலேயே வச்சு நம்ம 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு கைமா ரெடி. இந்த கைமா நமக்கு சைடிஷாக ரசம், பருப்பு சாம்பார், புளிக்குழம்புக்கெல்லாம் சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.